என்ன விலை வரும் எல்லாருமே ஆடுகள் பார்க்க வரையணும் 2.5 வருஷமாக அது வளர்ந்து நிற்கிறான். அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி. இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், உண்மையாகவே இப்போ கொஞ்ச நாளாக வேள்விகள் நடந்துகிட்ருக்கு எங்களோட ஊர் ஆலயங்களில். அந்த வகையில் இப்போவும் ஒரு வேள்வி சம்மந்தமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆனால் உண்மையாகவே வேள்வி என்று சொன்னால் எங்களோட காலங்கள், அதாவது முந்தைய காலங்களில் ஆடுகள் வெட்டி கோழிகள் வெட்டி தான் பெரிய வேள்விகள் நடந்தது. அப்படிப்பட்ட கோயில்களில் தான் இப்போ பொங்கல் முறையில் வேள்வி ஆடுகள் கோழிகள் வெட்டாமல் பொங்கல் முறையில் வேள்விகள் நடக்குது. அப்படிப்பட்ட கோயில்கள் நாங்கள் காட்டினாங்க. முந்தைய ஆடுகள் வெட்டி இப்போ நோமலாக பொங்கல் செய்கிற கோயில்கள், பத்திராடி கோயில், வண்டித்தளிச்சம்மன் கோயில் எல்லாம் உங்களுக்கு காட்டினாங்க. இப்பவும் பழமை மாறாமல் சில கோயில்களில் ஆடுகள் வெட்டி கொண்டு தான் இருக்கணும். அந்த வகையில் நாளைக்கு குடாக்கனை பேச்சியம்மன் ஆலயம்னு சொல்லி ஆலயத்தில் ஒரு பெரிய வேள்வி நடக்க இருக்குது. அங்கே இப்பவும் ஆடுகள் கோழிகள் வெட்டித்தான் வேள்வியை செய்கிறவ. அந்த வேள்விக்கான கிடாய்களை, உண்மையாக சொல்லுவாங்க, கிடாய்கள்னு சொல்லக்கூடாது, அது பெரிய பெரிய மாடுகள். இவ்வளோ ஒரு பெரிய கிடாய் நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க, இவ்வளோத்துக்கு பெருசாக கிடா வளர்க்கலாம்னு சொல்லி. அந்த அளவுக்கான கிடாய்களை வளர்த்து நாளைக்கு வேள்வி கொண்டு வைக்கிறோம். இன்றைக்கு அவைகள் வளர்த்ததை பெருமையாக ஒரு ஷோ காட்டுறேன்னு சொல்லி, அந்த பார்வைக்கு பெருமையாக அந்த நாங்கள் எங்கட கிடா தான் பெரிய கிடா, எங்கட ஆடு தான் பெரிய ஆடு, வந்து வாருங்கன்னு சொல்லி ஒரு இது காட்டுவினோம், அந்த பெருமையை காட்டுவினோம். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உண்மையாகவே நாங்கள் சாதாரணமாக ஒரு வருஷம் ஒரு கிடா வளர்த்தோம்னா அது 70,000 40,000 தான் விற்கலாம். ஆனால் அவையல் வளர்த்த கிடா 6 லட்சம் 7 லட்சத்தை விற்கலாம். அந்தளவு பெருமதியான கிடா எல்லாம் நிற்க போது வாங்க போய் பார்ப்போம். உண்மையாகவே அதிசயப்படுவீங்க இந்த இதை பார்த்தீங்கன்னா. ஏன்டா அது கிடாய்களில் மாடுகள் மாதிரி இருக்கும். அவ்வளோ பெருசாக வளர்த்துருமோ, அது வளர்க்க சரியாக கஷ்டப்பட்டுருமோ. எப்படி வளர்த்தவ, இது எப்படி வளர்க்கலாமன்றெல்லாம் நாங்கள் வேலை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கவே ஒரு கூட்டம் மட்டும் வரும் பாருங்க. இவ்வளோ குழந்தைகள்ல இருந்து பெரியார்கள் இருந்து எல்லாருமே ஆடுகள் பார்க்க வரையணும். இங்கே ஒரு பெரிய ஆடு நிற்குது. இப்போ நாங்கள் இன்னொரு வீட்டை வந்திருக்கோம் ஆடு பார்க்க. சினத்தை பார்க்க இவ்வளோ சினம் வந்து எல்லா ஸ்பீக்கர் எல்லாம் பாட்டு எல்லாம் எல்லா இடத்தையும் போட்டு ஒரு இறைச்சலாக இருக்குது. அதான் நிப்பாடு தான் வேறு அந்த வந்து இருக்கு. கருப்பும் வெள்ளை நிற்கிது ஆடு. பார்த்தா தெரியும் பாருங்க. ஒவ்வொரு ஆடும் மாடு மாதிரி தான் நிற்கிது. வளர்த்தவர் அதில் இருக்கிறார். அவரோட போய் கதைக்கணும். நாங்கள் வளர்ச்சி கொஞ்சம் நான் அவ்வளோ பெரிய ஆடு. கருப்பும் வெள்ளை ரெண்டு வினா. சாதாரணமாக என்ன விலை வரும்? இது 4 ரூபா, 3.5 கொடுப்போம். 4 ரூபா. ஆனால் ஜமுனா பாரி நம்ம இல்லையா நோமல் ஆடுவா. கலைவாணி இதுக்கு அங்கன வளர்த்தவர் எப்படா எத்தனை வருஷம் ஆடு ஐயா? 3 வருஷம். 3 வருஷம். புதான் இந்த பெரிய இனமானு சொல்லணும். ஜமுனா பாரி அந்த ஆடு தான் ஜமுனா பாரி தானா? இப்போ என்ன விலை போகும் ஐயா? சாதாரணமாக அது இப்போ விற்கிறேன்டா என்ன விலை போகும்? 4 லட்சம். ஒரு ஆடு 4 லட்சம் போகும். எவ்வளோ சிலவாக இருக்கும் உங்களுக்கு? கூட தானே சிலவாக இருக்கும் உங்களுக்கு வளர்க்க. நாட்டம் அந்த படத்துக்கு அந்த பெருமைக்காக வளர்க்குறது என்ன எப்படி கட்டன் சிலவாக இருக்கும் வேணும். அது வருஷம் மகன் வளர்க்குறாரா?
சும்மா சாதாரணமா நீங்க ஒரு ஆடு வளர்க்க விருப்பப்படுறாங்களுக்கு என்ன மாதிரி என்னென்ன சாப்பாடு போட்டு இப்படி வளர்த்துருப்பீங்க? கடலை மாக்கள், உளுந்து வேளாம், அது மேஸ் வைக்கிறீங்களா? கடலைமா உளுந்து அது எல்லாம் வைக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு எவ்வளவு அளவு திட்டம் ஒரு ஆட்டுக்கு சொல்லல? அது இல குளியல் போடுறது குறைவா வேணாம், இல குளியல் போடுறது குறைவா? எந்த பெரிய ஆட்டை வச்சு லைட் ஒன்றும் போடல, வேடிக்கை நல்ல விஷயம் ஐயா. போய் நிற்க முடியல ஐயா, அதில் சவுண்டுகள் எல்லாம் காதுல கிழிக்குது. அவ்வளோ பெருசாக இல்லாமல் நோம்பலாக அவனது கட்டி இருக்கிறீங்கண்ணா. அவன் நல்லா இருக்கு ஐயா, நல்ல பெரிய ஆடு. எத்தனை வருஷம் வளர்ப்பையா அது? 3.5 வருஷம், 2-3 வருஷம், இது 1.5 வருஷம். அது என்ன இன ஆடு ஐயா அது? ஜமுனாபாரி இல்லை, 2 ஜமுனாபாரி இல்லை. ஆனால் ஜமுனாபாரி ஆடு கொண்டா தான் பெருசாக வளர்க்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் நடத்துகிற ஆடுகளும் இப்படி வளர்க்கலாமா? இது என்னண்டா என்ன குளியல் ஆடு இலையல் போடுறது இல்லை கைத்து இந்த சாப்பாடு மேசுகளோ? மேசு இல்லை, கடலை வெள்ளை புண்ணா உளுத்தம். இப்போ நீங்கள் அந்த சாப்பாடெல்லாம் வச்சு வளர்த்ததுக்கையா இல்லை லாபம் வரும் இந்த ஆட்டில்? லாபம் வரும், பெருமை. இப்போ சாதாரணமாக இந்த ஆடு விற்க போனால் நீங்கள் என்ன விலை விற்பீங்க? விலை போகாது. சோக காட்டா முதல்லன்னு சொன்னால் 3.5 லட்சம். இப்போ இனி விற்கிறேன்னு சொன்னால் ரச்சிக்கு விற்கிற விலை தானே? இப்போ சும்மா சாதாரணமாக அதில் எத்தனை பாங்க ரச்சி வைக்கலாம்? இந்த இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா பாங்கன்னா ஒரு 20. அப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கலாம். நீங்கள் சோவு காட்டாமல் பெருமையாக வேறு ஒரு ஆள் விற்க போகிற அந்த ஆள் கொண்டே காட்ட போகிறேன்னு சொன்னால் அவர் ஒரு 3.5 லட்சம் தந்துட்டு பண்ணிக்கணும். வேறு என்ன 3 கூட போகும்போல என்ன இப்பெல்லாம் பார்த்த ஆடுகளை விட இது அந்த ஒரு நல்ல நீட் அந்த நல்ல தசை இதாக. மற்ற ஆடு நல்லா தீத்தி தான் பயிர் ரவி இருக்கு. இது நோமலாவே பார்க்க நல்லா 3.5 வருஷம்ல தான் இப்படி ஒரு ஆடு நீங்க கை தீத்தி வளர்க்கணும் ஐயா? இல்லை நீங்க சும்மா வச்சாலே சாப்பாடு சாப்பிடுவோம்? தீத்துற இல்லை, பருக்கிறது நீங்க ஒன்றும் செய்யறது. சும்மா சாதாரணமாலே வச்சா வளருது. நாங்கள் பண்டத்திருப்ப ஐயா யூடியூப் எஸ்கே தமிழ் வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு யூடியூப் வச்சிருக்கிறோம். இல்லைண்டா வளர்ப்பு முறையில் நாங்கள் மாடு வளர்க்குறோமையா, வளர்ப்பு முறையில் தெரியாது எங்களுக்கு. சும்மா பிலாக்குள்ளையை குத்தி போடுறதும் மேசு விட வைக்கிறதும் தான் கிடையாது. மேஸ் வைக்கக்கூடாதோ? வைக்கலாமா இல்லை வைக்கக்கூடாதோ? உருக்குமா? இப்போ நான் மேசை தான் வைக்கிறது வளருமென்னு சொல்லி மேசை வைக்கிறேன். மேசை வைக்கக்கூடாதான். கடலை கோது வெள்ளை புண்ணாக்கு உளுத்தம் சரி. கடலை மாங்கெல்லாம் வைக்கலாம். இல்லை இவ்வளோ இடத்தையும் இல்லை ஸ்பீக்கர்கள் போட்டு லைட்டுகள் போட்டு செய்கிற இடத்த நல்ல ஆடு வச்சுக்கிறான். நூமில் பெருமை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எத்தனை வருஷமா ஆடு வளர்க்குறீங்க? இல்லை வளமையா சின்னலேருந்து வளர்க்குறீங்களோ? சின்னலேருந்து செய்கிறீங்களோ? சின்னலேருந்து வளர்க்கு. ஒவ்வொரு வருஷமும் பள்ளி கட்டுறீங்க? ஒவ்வொரு வருஷம் எங்களோட ஆட்டின் உங்களோட ஆட்டுன்னு வேண்டிக்கு வளர்க்குறீங்களா? உங்களோட மரியாதை போடுற குட்டியிலேருந்து 2 முறை கீரை. அது மூத்த குட்டி, இது அடுத்த குட்டி. இது 1.5 வருஷமாம், அது 3 வருஷமாம். ஏன் கலப்பில்லாம நிற்க சொல்லுவாங்க தீத்தையில். மற்ற இடங்களெல்லாம் நல்லா தீத்தி விட்டபடியா அந்த நாக தங்க போட்டோம் நிற்கிது. சாப்பாடு தீத்தவே இல்லை, அந்த அடையவே இல்லை. ஆனால் நீட்டாக நிற்கிது அடனை. இதே இடத்துல தான் வேள்வி நடக்க போகுது. இதில் வச்சு தான் கிடாயெல்லாம் வெட்டி நாளைக்கு இந்த வைரவன் தான் வேள்வி நடக்கிற வைர கோயில். இது எங்கே இருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் சொத்திபுரம் குடாக்கனை அருள்மிகு பேச்சியம்மன் ஆலயம். இது பேச்சியம்மன் வைரவர் கோயிலில் பேச்சியம்மன் ஆலயம். இதுக்குள்ள தான் நாளைக்கு இதுக்கால கொண்டு வச்சு வண்டி வினோம்.
பார்த்தீங்கன்னா இந்த கோயில்லாம் நாளைய வேலி நடக்க போகிற ஒரு சின்ன ஒரு அம்மன் கோயில், பேச்சி அம்மன் கோயில்.